ஜாக் நீங்க சொல்லுங்க. டாஸ்க் முடிய போது எல்லாரும் தூங்க போறாங்க அப்படின்ற ஒரு டைம் வந்துச்சு. சம்பந்தமே இல்லாம ஒரு சண்டை அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. சரி ஓகே ஏதோ ஸ்டூடண்ட் சண்டை ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட்ல பண்றாங்கப்பா அப்படின்னு பண்ணிட்டு போறதுக்குள்ள ராணு வந்து பயங்கர அபிப்பிராயம் அவன் பாட்டு போய் கத்திட்டு இருந்தா சார் உள்ள. உனக்கு என்ன பிரச்சனை சொல்ல அப்படின்னு பட்டு எல்லாரும் அந்த வீட்டுல இருக்கிற 19 பேரும் என்ன வந்து கார்னர் பண்றாங்க எனக்கு தோணுது அப்படின்றோம். என்ன சொல்றேன் இப்போ வரைக்கும் ஜாலியா பேசுறேன் இப்ப வேற மாதிரி சொல்றேன் அப்படின்னு இல்ல எனக்கு ஒரு மாதிரி படப்பட எனக்கு ஒரு மாதிரி அவன் தொட்டு அப்பதான் பண்றான் சார் எனக்கு ஒரு மாதிரி பயந்து ஏதோ ஆயிடுச்சு போல அவனுக்கு அப்படின்னு ஆயிடுச்சு. சரி உட்கார ஒரு நிமிஷம் உட்கார அப்படின்னு சிவன் போய் தண்ணி எடுத்து இல்ல நான் போய் தண்ணி எடுத்துனா டக்குனு ஆனா சுடு தண்ணி எடுத்துறாங்க 1 நிமிஷம் அப்புறம் அவள எடுத்துவாங்க சார் எனக்கா இவ எனக்கு சத்தியமாவே இவன் வந்து கேரக்டரா பண்றானா இல்ல நிஜமாவே ராணுவ பண்றானா இவனுக்கு என்னதான் பிரச்சனை எனக்கு ஒண்ணுமே புரியல எல்லாம் என்ன கலாய்க்கிறாங்கன்றான். சரி உனக்கு பிடிக்கலையா கேட்டா இல்ல ஜாலியா இருக்கு நான் வீட்டுக்கு வெளில போயிட்டு என்ன பண்ணுறான். எனக்கு ஒரு மாதிரி அந்த இடத்துல எப்படி நான் வந்து ராணு ப்ளீஸ் என்ன மட்டும் சொல்லிட்டு அதுக்கு மட்டும் சொல்யூஷன் கண்டுபிடிச்சோன்னே பிபி சார் வந்து வந்தாரு வந்து என்ன ஆச்சு சொல்லுறேன் அப்படின்னு அவர் ஒரு இதுல இருந்தாரு சார். நான் இருடா இப்பதான் வந்து ஆரம்பிச்சிருக்கான் நீ முதல்ல கேட்காதா எனக்கு ஒன்று சொன்னால சார் அது அப்படியே அச்சு பேசாம திரும்பி முதல்ல சொல்றாரு சார். இந்த நீங்க சொல்றீங்க ஒரு படத்துல நான் கிரிக்கெட் வர போனேன் அந்த மாதிரி என்ன பிரச்சனை தெரியல ஒரு கட்டத்துக்கு மேல சரி இந்த பிரச்சனை வேணாம் வேற பிரச்சனை வெளில நடக்குது அங்க போய் பார்க்கணும் சவுண்ட் உடனே அவர் நீ என்ன சொல்லுவ எனக்கு தான் அப்படின்றா நீ நுடிக்கிற பிரச்சனை அப்படின்னா லவ் பண்ண அவன் எப்படி சொல்லுவான் நாங்க முதல்ல லவ் பண்ண அவன் கேட்கறது உடனே நல்ல பிரின்சிபல் மேம் வந்து சவுண்டரியை தூக்கி அந்த சைடு வர வீசுறாங்க. ஏய் என்ன நடக்குது ஒண்ணுமே புரியல அந்த சவுண்ட்ல தான் சரி வெளியே வந்து ஒரு 10 பேர் உட்காந்துருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க நாங்க அமைதியா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கடா இல்ல ஸ்கூல்ல நாளை யாரும் லவ் பண்ண கூடாது அப்படின்றாங்க. நீ எனக்கு புரியவே இல்லையா யாரும் லவ் பண்ண போறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க லவ் பண்ண எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு எங்களால எங்களோட ரோல் பண்ணவே முடியல அப்படின்றாங்க. இப்போ எனக்கு எப்படி ஆச்சுன்னா இதுக்கு என்ன சொல்யூஷன் நான் சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு முதுகு வலிக்குதா காபி 10 வாட்டி வந்து கேட்டீங்களா எல்லாரும் போட்டு கொடுத்தல நல்லா சாப்பிட்டு மேம் சூப்பரா இருந்துச்சு மேம் சொன்னீங்க அதனால நான் என்ன பண்ணேன் நான் முடியல அப்படி ஆயிடுச்சு சார். நான் சவுண்ட் கிட்ட கூட சரி ஓகே மத்தவங்க சொன்னா புரிஞ்சுப்பாங்க தெரியல சரி ஃப்ரெண்ட் ஆச்சுன்னு சொல்லி மச்சான் காலையில எழுந்துச்சேன்டா முதுகுலாம் வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விட்டுறேன் அப்படின்ற அவ வந்து கொஞ்ச நேரம் திருப்பி ஆரம்பிச்சா சார் 2வது வாட்டி மச்சான் அப்படின்னா இப்போ என்ன உனக்கு காலையில எழுந்துச்சா பிரச்சனையா அப்படின்ட்டா எனக்கா புரிஞ்சுக்கலையோ இவங்க எல்லாரையும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம ஒண்ணு பண்ணோம். சரி இதுக்கு மேல என்ன சொல்யூஷன் பார்த்தா நான் உள்ள கடற்கரை வந்து என்ன கேம் விளையாடுமா வாங்க கேம் விளையாடுமா ஜெப்ரிக்கு ஒரு மாதிரி தலைக்கு சுருன்னு ஏறிச்சு அவ்வளவு நேரம் சாதுவா உட்கார்ந்து ஜெப்ரி நான் யார் தெரியுமா ஊர்ல பெரிய ரவுடி நான் இங்க தான் ஊர்ல வர தெரியாம அப்படின்னு அவங்க போறேன் சார் எனக்கா இன்னும் முடியல இது மறுபடியும் ஆரம்பிக்கிறா. சோ இதுதான் நடந்துச்சு சார். ஆனா நடந்த விஷயத்தை ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னீங்க ஜாக். எல்லா பொருளும் வேணும் ஓகே சார் தயவு செஞ்சு அவன் வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க சார். ஏன்னா அவங்க வீட்டை விட்டு அவன் வந்து சொல்லுவா சார் எங்ககிட்ட நான் வேற பிளான் வச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்து என்ன பிளான் வச்சு சொல்லிட்டு அதையாவது நம்ம பண்ணுவோம் அப்படின்னு